மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, ஆனால் மோடியின் அமைச்சர்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, மோடியுடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு. அவர்கள ஒருத்தர் நிக்கிறாருன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே. நிக்கிறாருன்னா பறித்து கொள்ள முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு பிள்ளையோ மகளோ மகனோ வெற்றி பெற முடியும். அதனால ஒரு விரலை காங்கிரஸ் கட்சி பால் நீட்டும் போது 3 விரல் உங்களை குறிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால இந்த வாரிசு அரசியல்லாம் எடுக்காது. எல்லா கட்சிகளிலையும் இப்ப நான் கேட்கிறேன், சிபிஎம் குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் சிபிஎம்ல தான் இயல்பா சேர்வாரு, பிறகு மாறலாம். பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ இயற்கையாக பாரதிய ஜனதா கட்சியில தான் சேருவாங்க. அதை போலத்தான் காங்கிரஸ் கட்சி குடும்பத்தில் பிறந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில தான் இயற்கையாக சேர்வார்கள், பிற்காலத்தில் மாறலாம். இது ஒன்றும் அதிசயம் இல்லை, எல்லா நாடுகள்லையும் இருக்கு.